ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு கலெக்ஷன்ஸ்லேருந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கால் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், நார்மல் கால் வேண்டாம். இந்த வாட்டி எல்லாமே பேராக கிடச்சிருக்கு. ஸோ 2 இட்லி பாத்திரம், 2 தூக்கு, இந்த மாதிரி எல்லாமே பேராக இருக்குது. செட்டாக வாங்கணுன்னு நினைக்கிறவங்க செட்டாக வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வாங்கணுன்னு நினைக்கிறவங்க இண்டிவிஜுவலாக தனித்தனியாக சிங்கிளாக வாங்கிக்கலாம். இது ஒரு இட்லி பாத்திரம். எல்லா வாட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும், ஒரே மாதிரி ப்ராடக்ட் திருப்பி கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி ரெண்டுமே ஒரே மாதிரி கிடச்சிருக்கு. இது ஒரு இட்லி பாத்திரம், 3 குழி உள்ளது. அப்போ இது ஒரு இதில் 6 இட்லி வைக்கலாம். இது 3 குழி. எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது. டின் கோட்டிங்கில் ஆல்ரெடி கொடுத்ததே நல்லா இருக்குது. ஸோ டின் கோட்டிங் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்படாது. பாலிஷும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரிஜினலாகவே இது நல்ல கண்டிஷனாக இருக்கனால பாலிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி சப்போஸ் உங்களுக்கு பாலிஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நாங்கள் பாலிஷ் பண்ணி தருவோம், வேணுன்றவங்க சொல்லலாம். ஆனால் இது ஆக்சுவலாகவே நல்லாவே இருக்குது, பாலிஷ் பண்ண வேண்டாம். ஆன்டிக்கோட ஸ்பெஷாலிட்டி அதோட ஒரிஜினல் கலர் தான். ஸோ நாங்கள் அதனால் எதுவுமே பாலிஷ் பண்ணல. தேவைப்படுற ப்ராடக்ட் மட்டும்தான் நாங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கோம். இதுவுமே அதை விட கொஞ்சம் சின்ன இட்லி பாத்திரம், இதுவும் நல்ல கண்டிஷனாக இருக்குது, பாலிஷ் பண்ணல. இதுவுமே 3 குழி உள்ளது தான். அதே மாதிரி 6 இட்லி இதுலேயும் மேக் பண்ணலாம். இதுவுமே நல்லா ஆல்ரெடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் காட்டுறோம், பாலிஷ் பண்ணல. அவங்க யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க இதை யூஸ் பண்ணல போல். ஸோ எல்லாமே ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பார்க்க. பிக் சைஸ் எப்படியோ அதே சேம் மாடல் தான் இதுவும். ஸோ பேராக வாங்கிக்கோங்க, வேணுன்றவங்க பேராக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் செட்டாக வேணும்னா வாங்கிக்கலாம். முறிக்கரண்டி, அப்புறம் அந்த பாத்திரம், அப்புறம் ஒரு அடுப்பு இருக்குது. அப்புறம் இது ஒரு பானை சைஸ் டின் கோட்டிங் கொடுத்த ஒரு பானை. பிராஸ் தான் இது. நீங்கள் இதில் ரைஸ் மேக் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு ரைஸ் குக் பண்ணிக்கலாம். இது அடுப்பு மீடியம் சைஸ் தான். நீங்கள் எதுவும் ட்ராவல் பண்ணுறப்ப எங்கேயும் தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போகலாம். இது செட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஃப்ளவர் பாட் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ். நல்லா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது, ஓரளவுக்கு பிக் சைஸ் தான். ஆனால் அந்த காலத்தில் பிராஸில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ஃப்ளவர் பாட்லாம் செஞ்சுருக்காங்க.
இப்போலாம் எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் வந்துருச்சு. அப்போ எல்லாமே பிராஸ் அண்ட் பிரான்ஸில் இருந்திருக்கு. இது ஒரு கூஜா. மோஸ்ட்லி எல்லாருமே கூஜா கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் எங்களுக்கு இந்த செட்டில் கூஜா வந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த கூஜாவில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது வந்து வித்தவுட் கிளாஸ். இது ஆக்சுவலாக இதோட அட்டாச்சாக ஒரு கிளாஸ் இருக்கும். அது இப்போ நிறைய கூஜாலாம் இல்லை, வரதில்லை. அந்த இருக்கிற டம்ளர்ஸ் ஒன்றும் மிஸ் ஆகிருக்கணும், இல்லைன்னா அது தனியாக எடுத்து சேல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரது எல்லாமே டம்ளர்ஸ் இல்லாமல் தான் வருது. இது ஒரு சொம்பு. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரான்ஸ். அப்புறம் இது தூக்கு. இந்த தூக்கில் நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த காலத்தில் எடுத்து போயிருப்பாங்க. ஸோ அதோட ரிமெம்பரன்ஸாக தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வாஷ் பண்ண நீட்டாகிடும். இது ஒன் டைம் நாங்கள் வாஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாஷ் பண்ண கண்டினியூஸாக வாஷ் பண்ணுறப்ப இன்னும் லுக் ஆகிடும். இதில் நம்ம இங்கே ட்ராவல் பண்ணுறப்ப புளி சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக யூஸ் பண்ணிக்கலாம். டின் கோட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம திருப்பி டின் கோட்டிங்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது அதே மாதிரி சேம் சைஸ் தான். கெப்பாசிட்டி வந்து 1/2 லிட்டர், அப்படி இல்லைன்னா 1 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெண்டும் ஒரே சைஸ் தான். ஃபுல்லாக 1 லிட்டர் ஹோல்ட் பண்ணுமான்னு தெரில, பட் 1 லிட்டரோட கொஞ்சம் கம்மியாக ஹோல்ட் பண்ணும். ரெண்டுமே ஒரே சைஸ் தான். நெக்ஸ்ட் ஒரு லேடி, டான்ஸிங் லேடின்னு சொல்லலாம். இது வந்து பிரான்ஸ், ஒயிட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி லென்த்தாக ஜடை இருக்குது. இது பார்த்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெவியாக இருக்குது. கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த லேடியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃப்ரில்ஸ்லாம் நல்லா தெரிகிற மாதிரி அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. லேடி வித் லேம்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து லேடி வித் ஃப்ளவர். அப்படி தான் இருக்குது. நான் பார்த்தோன்னே அப்படி தான் தோணுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேசின் பார்க்க போகிறோம். இந்த பேசின் வந்து நீங்கள் சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ் தான், பிக் சைஸ் கிடையாது, மீடியம் சைஸ். இது வந்து உருளி. நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டின் கோட்டிங் ஆல்ரெடி இருந்தது, இன்னொரு வாட்டி நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு படி, அரிசி அளக்கிற படி. இது ஒரு சந்தன கும்பா, சின்ன சைஸ், ஸ்மால் சைஸ். பாலிஷ் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க செட்டாக வாங்கிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்லேயும் நேம் எழுதியிருக்கு. ஸோ சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அதுலேயும் நேம் எழுதியிருக்கு. இதுலேயும் என் நேம்ஸ் இருக்குது. அதுதான் சேம் மாடலில் இன்னொரு ஒரு சந்தன கும்பா, அதுவுமே பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் பிக் சைஸ், வெயிட்டாக இருக்குது. செட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஒரு இதில் சந்தனம் வச்சுக்கலாம், ஒரு இதில் மஞ்சள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா குங்குமம், சந்தனம், குங்குமம் அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே செட்டாக வேணும்னாலும் சேம் மாடல் பாலிஷ் பண்ணியிருக்கனால செட்டாக வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் தூபக்கால், ஸ்மால் சைஸ் தான்.
இதுவுமே டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருக்குது. பாலிஷ் பண்ணியிருக்கோம். யூஷுவலாக இருக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பிராஸ் அண்ட் பிரான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஸோ ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ கிடைக்கிறப்ப நம்ம வாங்கிக்கணும். எல்லாமே ரேர் பீஸ் தான். இது ஒரு ஸ்மால் சைஸ் படி. இது டெக்கரேட்டிவ் பர்பஸ் தான். இல்லைன்னா நீங்கள் யூஸ் கூட பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டி 100 ml அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு தூபக்கால். நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது நல்லா ஹாலோவாக இருக்குது. உள்ளே நம்ம வந்து சாம்பிராணிலாம் போடுறதுக்கு யூஸாக இருக்கும். பாலிஷ்டு பிராஸ் பிளேட்ஸு, டிஃபன் பிளேட், கிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்மால் சைட் டிஷ் வச்சுக்கலாம். சட்னி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இல்லை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு டிஃபன் பிளேட். ரெண்டுமே செட்டாக கிடைக்கும். சிங்கிளாக வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். பட் செட்டாக வாங்குறப்போ நல்லாயிருக்கும். முறிக்கரண்டி. இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கால் பண்ணணுன்னு நினச்சா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். இதுவும் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. இதுவும் முறிக்கரண்டி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 பீஸோட இது ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இதில் ஹோல்ட் பண்ணுற இடம் வந்து லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி 4 முறிக்கரண்டி வந்திருக்கு. இது வந்து ஒயிட் பிராஸ் ஸ்பூன். ஒயிட் பிராஸில் ஸ்பூன்ஸ்லாம் ரொம்ப ரேர், கிடைக்கவே இல்லை. இது கிடச்சிருக்கு எங்களுக்கு. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இதை நீங்கள் வேணும்னா பாலிஷ் கூட பண்ணிக்கலாம். இதுவும் ஒயிட் பிராஸ் ஸ்பூன். இது கொஞ்சம் கலர் ஏதோ க்ரீன் கலரில் இருக்குது. வாஷ் பண்ணவும் போகலை. ஸோ நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணி தாங்கன்னு சொன்னாலும் நாங்கள் பாலிஷ் பண்ணி தருவோம். ஒயிட் பிராஸில் ஸ்பூன்ஸ் ரொம்ப ரேர், பார்க்குறதே கஷ்டம். அதில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் பர்ச்சேஸ் பரவாயில்ல, க்ரீன் கலர் இருந்தாலும் பரவாயில்ல, பாலிஷ் பண்ணிக்கலான்னு நாங்கள் வாங்கிட்டோம். மாட விளக்கு. நிறைய பேர் கேட்டுட்ருந்த மாட விளக்கு வந்துவிட்டது. எல்லா மாட விளக்குமே பேராக எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இது ஒரு மாட விளக்கு. இதுக்கு நாங்களே பேர் பண்ணி எடுத்திருக்கோம். ஓரளவுக்கு பேர்டு தான். அந்த காலத்துலலாம் மாடம் இருக்கும். ஸோ மாட விளக்கு ஏற்றுனாங்க. இந்த காலத்தில் ரெடிமேட் மாட விளக்கு பண்ணி நம்ம இதை ஃப்ரண்ட்டில் வீட்டு நிலவாசல் ஏற்றினா ரொம்ப லுக்காக இருக்கும். ஆஸ் அ வாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஸ் நானும் சில விஷயம் ஷேர் பண்ணணும். இது இப்போ நான் கையில் வச்சுருக்குது ரிஃப்ளெக்டிவ் கோலார் பெல்ட். அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. தேங்க்யூ. நிறைய பேர் அனிமல்ஸ்க்கு வாட்டர் வைக்கிறேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ. கேட்குறப்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரிஃப்ளெக்டிவ் பெல்ட் ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர்த்துக்கு மேபி யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் இது வந்து ஸ்ட்ரே அனிமல்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணது. ஜஸ்ட் 250 தான். அமேசானில் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபரில் இருக்குது.
இந்த பெல்ட் என்ன பர்பஸ்னால் போத் ஹியூமனுக்கும் ஸ்ட்ரே அனிமல்ஸ்க்கும் இது சேவ் பண்ணும். நைட் டைமில் டாக்ஸ் எங்கேயும் படுத்திருந்தாலோ இல்லை ரோடை க்ராஸ் பண்ணாலோ ஆக்சிடெண்ட்ஸ் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்க இந்த பெல்ட்டை நீங்களே வியர் பண்ணி விடலாம். சப்போஸ் உங்கள் ஸ்ட்ரே அனிமல்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறப்ப நீங்கள் வியர் பண்ணி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரீட்டில் ஃபீடர்ஸ் யாராவது இருப்பாங்க, அனிமல் கேர் பண்ணுறவங்க, ஃபீட் பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட இதை கொடுத்துட்டா அவங்க இதை வியர் பண்ணி விடுவாங்க. இது ஜஸ்ட் அ சர்வீஸ். இதை நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். எனக்குமே நான் ஷேர் பண்ண மெசேஜ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.